அமெரிக்காவில் இருக்கும் இந்து கோயிலில் நடந்த நஞ்சு செயல். ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனமும் மோடியின் பக்கம். இந்திய நாட்டின் நற்பெயர் நாளுக்கு நாள் உலக அளவில் அதிகரித்து வருகிறது. அதேபோன்று பிரதமர் நரேந்திர மோடியின் செல்வாக்கும் எல்லா நாடுகளிலும் உயர்ந்து வருகிறது. இந்த நற்பெயரை கெடுக்கும் விதமாக பல சதி வேலைகளும் ஒருபுறம் நடந்து வருகிறது. அதில் ஒன்றாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த மத தலைவர் அயதுல்லா அலி காமினி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவுதான் தற்போது பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது. அவர் கூறியிருக்கும் பதிவில், இஸ்லாத்தின் எதிரிகள் தொடர்ந்து நம்முடைய பகிரப்பட்ட அடையாளத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றனர். இஸ்லாமியர்களின் வேதனையை கண்டு கொள்ளாமல் இருந்தால் நாம் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது. இது காசா, மியான்மர், இந்தியா உட்பட எங்கு நடந்தாலும் சரி என்று பதிவை செய்திருக்கிறார். உடனடியாக இதற்கு பதிலடி தந்த இந்திய வெளியுறவுத்துறை, சிறுபான்மையினர் தொடர்பாக மற்ற நாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் எந்த ஒரு நாடும் முதலில் தங்கள் நாட்டில் இருக்கும் நிலவரத்தை பார்க்க வேண்டும். இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கும் இஸ்லாமியர்களின் நிலைமை தொடர்பாக ஈரான் தலைவர் கூறியிருக்கும் கருத்து ஏற்புடையதாக இல்லை. இவை சரியான புரிதல் இல்லாதது என்று சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது. வெளியுறவுத்துறையின் இந்த அறிக்கை உலக அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இப்படி இருக்க பிரதமர் நரேந்திர மோடி வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அமெரிக்காவில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குவாட் மாநாடு, பெரு நிறுவனங்களின் செயல் அதிகாரிகளை சந்திப்பது மற்றும் இந்திய வம்சாவளியை சந்திப்பது என பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதன் ஒரு பகுதியாக நியூயார்க் மெல்வில் நகருக்கு அருகே ஒரு பிரம்மாண்ட கூட்டத்திலும் அவர் பேச இருக்கிறார். இந்த சூழலில் அந்த கூட்டம் நடக்கும் பகுதியின் அருகே சுவாமி நாராயணன் கோயில் என்ற இந்து கோயிலில் இரவு நேரத்தில் வன்மம் கொண்ட சிலர் கோயிலின் சுவர்களில் கருப்பு நிற பெயிண்டில் மோடி ஒரு பயங்கரவாதி, இந்தியா ஒழிக என்று கக்கிவிட்டு சென்றிருக்கின்றனர். அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு வந்த இந்தியர்கள் இதை பார்த்து ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டனர். உடனடியாக இந்த சம்பவம் குறித்து ஆராய்ந்து இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இது குறித்து அமெரிக்க போலீசாரிடம் பேசியிருக்கிறோம். இந்தியர்களுக்கு எதிராக நடந்த இந்த கொடூரமான செயல் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் என்று எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் டெக்சாஸ் மாகாணத்தில் 90 அடி உயரத்திற்கு ஸ்ரீ ஹனுமனின் சிலை நிறுவப்பட்டது. இதை பொறுத்து கொள்ள முடியாத அமெரிக்காவில் இருக்கும் இந்திய எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டவர்கள் ஹனுமன் சிலை நிறுவியதற்கு எதிராக விமர்சித்தனர். அதன் தொடர்ச்சியாகவே இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் அமெரிக்காவில் இருக்கும் பிற இந்து கோயில்கள் மீதும் நடந்து வருவதும் கவனிக்கத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.